ஹாய், வெல்கம் டு மச்சி கப்பிள். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோயம்புத்தூரில் இப்படி ஒரு ரெசார்ட் இருக்கான்னு நிறைய பேத்துக்கு தெரியாத அளவுக்கு சூப்பரான ஒரு லக்ஸரியான ரெசார்ட்டை தாங்க பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஒன் டே எங்கேயாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட சூப்பராக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இதை நான் உங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். பட் மேக்ஸிமம் நம்ம வீடியோஸில் எல்லாமே பட்ஜெட்டாக தான் பார்த்துப்போம். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த வீடியோ வந்து பட்ஜெட்டாக அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. லக்ஸரி அப்படின்னாலே கொஞ்சம் காஸ்ட் வைஸ் அதிகமாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு இது பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் போயிட்டு வாங்க. அதுக்கு முன்னாடி இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த பிளேஸ் கரெக்டாக கோயம்புத்தூர் கணுவாய் தாண்டி பன்னிமலை போயிட்டு போலிங்க. அந்த ரோட்டில் நஞ்சுண்டாபுரம் அப்படிங்கிற இடத்துல தான் இந்த ரெசார்ட் இருக்குது. த டாசா லக்ஸரி ரெசார்ட். இது ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு. பட் என்னன்னா இவ்வளோ அவுட்டரில் இருக்கே அப்படின்னு பார்த்தா, பட் அவுட்டரில் இருந்ததா ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சரோட வேற லெவலில் இருக்குது சீரியஸாக. பின்னாடி அந்த மலையெல்லாம் பார்க்கும்போது பேக்ரவுண்ட் பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. நாங்கள் மேக்ஸிமம் இந்த மாதிரி 5 ஸ்டார் ஹோட்டலுக்குலாம் போகவே மாட்டோம். பட் எதுக்காக போயிருந்தோம் அப்படின்னா, நியூ இயர் வரதுக்கு ஒரு 4 days தான் இருக்குது. அப்படிங்கிறப்ப நியூ இயரில் வந்து இங்கே வந்து ஒரு கிராண்டான ஒரு பார்ட்டி பண்ணுறதா ஒரு பிளான் இருக்குது. ஸோ அதோட ப்ரொமோஷனுக்காக தான் எங்களை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்கள் ஃபேமிலியோடு போயிருந்தோம். ஸோ நீங்களும் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட போகணும் அப்படின்னா காஸ்ட் வைஸ் நான் இதை வந்து சஜஸ்ட் பண்ணலாமான்னு தெரியாது. ஏன்னா இது கொஞ்சம் அதிகம் தான் ஆல்ரெடி சொன்ன முடியும். பட் என்டர்டைன்மெண்ட்டுக்கு பஞ்சமே இல்லை. ஃபுட் ஆல்சோ எல்லாமே சூப்பராக இருந்தது. ஸோ ஒன்ஸ் நீங்களும் போகணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக போயிட்டு வாங்க. பிளேஸ் அந்த அளவுக்கு ஒர்த்துன்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் இந்த நியூ இயருக்கு ஃபேமிலியாவோ கப்புளாவோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோடையே பார்ட்டி பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகிறது தான் நான் சொல்ல போகிறேன். ஏன்னா இந்த நியூ இயர் அன்னைக்கு அன்லிமிட்டெட் ஃபுட்டோடையும் லிமிட்டடான ட்ரிங்க்ஸோடையும் நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா அதுக்காக தான் நம்ம ராஜ் மெலோடிஸும் டாசா ரெசார்ட்டும் சேர்ந்து நடத்துகிற இந்த ஒண்டர் நைட் பிஜே பார்ட்டிங்க. இங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் 360 டிகிரி வியூவில் எல்லாரும் சேர்ந்து வைப் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு பார்ட்டி தான் பண்ண போகிறாங்க. உங்கள் வீட்டில் குட்டீஸ் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கவலையப்பட வேண்டாம். அவங்களையும் கூட்டிகிட்டு போகலாம். ஏன்னா அவங்க என்டர்டைன்மெண்ட் பண்ணுற மாதிரி ஏகப்பட்ட கேம்ஸு, ஸ்விம்மிங்ஸு, சில்ட்ரன்ஸ் பார்க்குன்னு சொல்லி நிறைய இருக்குங்க. ஸோ நல்ல ஒரு என்ஜாய் பண்ணலாம் குட்டீஸ் கூட. என்னடா இது ஃபேமிலி குட்டீஸ் எல்லாரையும் கூட்டிகிட்டு போகலாங்கிறாங்க, அச்சம் ட்ரிங்க்ஸும் பண்ணலான்னு சொல்கிறாங்களே, எப்படி இது செட் ஆகுமா அப்படின்னு என்ன மாதிரியே நிறைய பேர் யோசிக்கலாம். ஏன்னா எங்கே போனாலும் ஃபேமிலி குட்டீஸோட போகிறாங்க அப்படிங்கிறப்போ அதை மீறி நான் ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி நீங்கள் போகலாம் அப்படின்னா இங்கே வந்து எந்த ஒரு பயமும் கிடையாது. எல்லாருமே வந்து தனித்தனியாக ஒவ்வொரு செக்ஷனாக, இப்போ ஜென்ரலாக போகிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு செக்ஷன், கப்பலாக போகிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு தனி ஏரியா கொடுத்துருவாங்க, ஃபேமிலியாக போகிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு தனி ஏரியா கொடுத்துருவாங்க. ஸோ எல்லாருக்குமே தனித்தனி ஏரியா கொடுத்துருவாங்க. ரெண்டாவது ட்ரிங்க்ஸ் அப்படிங்கிறதுனால அதிகமாக ட்ரிங்க்ஸ் பண்ணுற மாதிரி எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ரொம்பவுமே கம்மி தான். இங்கே வந்து லிமிட்டட் தான். அதான் நம்மளே சொல்லல, லிமிட்டடாக தான் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் ரொம்பவே சேஃபாக போயிட்டு வரலாம். ஸோ நீங்கள் இந்த நியூ இயர்க்கு பார்ட்டி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிசம்பர் 31 அன்னைக்கு ஈவினிங் 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 12:30 மணி வரைக்கும் நடக்க போகிற இந்த பார்ட்டி செலிப்ரேஷனில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஈவெண்ட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா insider.in அப்படிங்கிறதுல போய் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் உங்கள் டிக்கெட்டை. சேம் இதில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிங், டான்ஸிங், கேமிங்னு ஏகப்பட்ட ஏரியா நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அது கூட 12 மணிக்கு கரெக்டாக ஃபயர் ஒர்க்ஸ், SFXன்னு வைப் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் இருக்கோ எல்லாமே அவங்க அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. சரி, நம்ம இவ்வளோ நேரம் சும்மா சுற்றி பார்த்துட்டு தானே இருந்தால் மெயின் ஏரியாவை பார்க்கலாம்னு உள்ளே போய் பார்த்தா அங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். ஸ்விம்மிங் பூல் வேறு லெவலில் இருக்குது. நிஜமாக நான் பெருசாக எந்த ஒரு ஃபில்டர்ஸும் ஆட் பண்ணலாம். பட் அங்கே இருக்க கலர் பாருங்களேன். நிறைய இந்த மாதிரி சீன்லாம் வந்து மூவியில் பார்த்தது தான், இல்லைன்னா ஃபோனில் பார்த்தது தான். பட் ஃபஸ்ட் டைம் நாங்கள் அங்கே போய் நேரில் பார்க்கும்போது வேறு லெவலில் இருந்தது. அந்தளவுக்கு சூப்பராக இருந்தது பிளேஸு. ரொம்பவும் பீஸ்ஃபுல்லாக இருந்தது. தென் இந்த ஸ்டாச்சு பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது. ரொம்ப நேரம் நாங்கள் அங்கேயே இருந்து அதையவே பார்த்துட்டு இருந்தோம். ஸோ சுற்றி இருக்க அட்மாஸ்பியர் வேறு லெவலில் இருந்தது. உண்மையாகவே குட்டீஸ் மட்டும் இல்லை, நமக்குமே அங்கே போனால் ரொம்ப மைண்ட் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். மேடம் என்ன பண்ணுறீங்க? ஸ்விம்மிங் பூலில் குளிக்க முடியலன்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. வேறு லெவலில் இருக்கு ஏமாச்சி. அடிக்கிற வெயிலுக்கு ஒரு குளியல் போட்டால் எப்படி இருக்கும் ஏமாப்பா. ஸோ அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போனோம் அப்படின்னா அந்த கார்டனிங்காக இருந்தது. எல்லாமே பார்க்க அவ்வளோ சூப்பராக இருந்தது. இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் ரூம் ஸ்டே பண்ணுறவங்க மட்டுமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பிளேஸ் தாங்க. பட் நம்ம அந்த ப்ரொமோஷனுக்காக போனதுனால முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஏரியாவும் கவர் பண்ணலாம்னு சொல்லி இந்த ஏரியாவை கவர் பண்ணியிருந்தோம். பட் நீங்கள் அங்கே போய் ஸ்டே பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு உள்ளே இன்னுமே வந்து ஒரு வேறு லெவலில் ஒரு வியூ இருக்கும். சேம் நிறைய கேவ்ஸோடு சேர்ந்து ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கும். அது நார்மலாக நீங்கள் டாசா ரெசார்ட்னு போய் யூடியூப்ல இன்ஸ்டாகிராமில் சர்ச் பண்ணினாலே அந்த ஸ்விம்மிங் பூல் தெரியும். அது இப்போ நம்ம பார்த்ததை விட டபுள் மடங்கு சூப்பராக இருக்கும்.
தென் நாங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நாங்கள் அங்கே போயிட்டோம். கொஞ்சம் நேரம் அதை பற்றின நியூ இயர் செலிப்ரேஷன் பற்றி எப்படிலாம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளானை பற்றி டிஸ்கஷன் பண்ணோம். தென் ஆஸ் யூஷுவல் அடுத்து நம்மளோட வேலை தான் முக்கியமான வேலை. பாப்பாவுக்கு வேறு பசி வந்துச்சு. ஸோ நாங்கள் சாப்பிட போயிட்டோம். ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருந்தது, எல்லாமே புதுசாக இருந்தது சீரியஸாக. அட் சேம் டேஸ்ட் வைஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. ஸோ நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டதுக்கப்புறம் வாங்க பார்ட்டி பண்ணுற இடத்த கிரவுண்டை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் நாங்கள் போகிறோம் ரெசார்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசாக இருந்தது, செம்ம பெருசுன்னே சொல்லலாம். நம்ம அப்படியே நடந்துக்கிட்டே போகிற மாதிரி இருந்தது. உள்ளேயும் நல்லா சைட்ஸும் சுற்றி பார்க்கறதுக்கு இருக்குது. நான் நிறைய கிளிப்ஸ் வந்து என்னால் எடுக்க முடியல, ஏன்னா நாங்கள் போன ஒர்க் வந்து வேறு அப்படிங்கிறதுனால நாங்கள் அதை தான் பார்க்க முடிஞ்சுது. ஸோ என்னால் முடிஞ்ச கிளிப்ஸை மட்டும் தான் இதில் ஆட் பண்ண முடியுது. ஏன்னா நிறையா ஃபார்மிங், இந்த கோழி ஆடு இதெல்லாம் வளர்த்துற மாதிரி நிறைய செடிகள்லாம் இருக்கிற மாதிரி அதுக்குன்னு ஃபார்மிங் செக்ஷன் சொல்லி நிறைய பேர்ட்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி ஏகப்பட்டது இருந்தது. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். சரி நம்ம பார்ட்டி பண்ணுற இடத்த பார்க்கலான்னு போகலாம் அப்படிங்கிறப்ப அதுக்கு முன்னாடியே என்ன ஆகி போச்சு, எங்கள் பாப்பாங்க என்ஜாய் பண்ணுற மாதிரி அந்த சில்ட்ரன்ஸ் பார்க் ஏரியா இருக்குன்னு சொல்லியிருந்தால அதை பார்த்துட்டேன். ஸோ பாப்பாங்க சும்மா விடுவாளுங்களா, நேராக அதுக்குள்ளே போயாச்சு. என்னங்க சொல்றீங்க? ஸோ நாங்கள் எல்லா பிளேஸையும் விசிட் பண்ணிவிட்டு ஃபைனலாக பார்ட்டி நடக்க போகிற அந்த கிரவுண்டுக்கு போயிட்டோம். ஸோ நீங்கள் இந்த நியூ இயர் 2025 உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கப்பிள் என்ஜாய் பண்ணோம் அப்படின்னா மறக்காமல் inside.in போய் டிக்கெட் புக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசார்ட் பற்றின ஃபுல் டீட்டெயில் நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ எல்லோரும் இந்த நியூ இயரில் ரொம்ப ஜாலியாக வைப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இதோட நான் கிளம்புறேன். வேறு ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். எல்லோருக்கும் என்னோட அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ.